ஓம் சிவா கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. மேசராசிகாரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இன்றைய நாள் அழிக்கக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமை மேசராசி நண்பர்களுக்கு வெளிவட்டாரங்கள் நல்ல ஒரு நிலையை இன்றைக்கு பலனளிப்பார். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் ஆட்சி பீடத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஜென்ம குருவாக இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு ஜென்ம குருவாக உங்களுக்கு பலன் அளிக்க போது குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள், சண்டைகள் இன்னைக்கு இந்த ரிஷபராசிக்கு வந்து சேரும். ஏனென்று கேட்டால் சுக்கிர பகவான் அஸ்தங்கமாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு மிதுனத்துக்கு அந்த பலனை அழிப்பார். வெளிவட்டாரங்கள் செல்லும் பொழுது வாக்குவாதம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சேரும். பார்த்து இன்னைக்கு நடக்க வேண்டும். உங்களுக்கு லாபத்தை இன்னைக்கு வந்து கொடுப்பார். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்தில் புதனும் 3ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாப பலனை அளிக்கக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வெளிவட்டாரங்களில் அதிகமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் செவ்வாய் அங்கே ஜென்மத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலனளிக்க இன்று அவர் காத்திருக்கிறார். கடகராசி நேயர்களே, அதில் புதன் ஜென்மத்தில் இருக்கிறதுனால் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டி கொடுப்பது நாளாக இருக்கும். இன்றைக்கி வெளிவட்டாரங்களில் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்க்கும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலேயே சூரியனும் சந்திரனும் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக லாபத்தை ஈட்டி கொடுப்பார். பொன்பொருள்கள் அதிகமாக சேரும். நல் வரவுகள் வந்து சேரும். உங்கள் வீட்டுக்கு அதிகமான சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. நல்ல பலனை இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு சந்திரனும் சூரியனும் இருவரும் ஒரே ராசியில் இருப்பதனால் நல் பலனை அளிப்பார்கள். அதே குருவும் நல்லிடத்தில் இருக்கிறார், செவ்வாயும் நல்லிடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல பலனை என்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு சூட்சமான பலனை அளிப்பார். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு காலபுருஷத்தின் தத்துவப்படி 6வது ராசியாகும். உங்களுக்கு 12இல் சூரியனும் சந்திரனும் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதுனால் உங்களுக்கு புதன் கடகத்தில் இருக்கிறதுனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நல்ல ஒரு பொன்பொருள் சேரும். இன்றைக்கி பெருமாளை நல்ல விதமாக வணங்குங்கள். நல்ல ஒரு பலனை அளிப்பார். இன்றைக்கு துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு காலபுருஷத்தை விட 7வது ராசியாகும். சந்திரனும் சூரியனும் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக அமையும். 11ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கிறது லாபத்தை கொடுப்பர். அதற்கு 7ஆம் இடத்தில் இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமாக கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். இந்த ஒற்றுமை எப்பொழுதுமே நீடித்து இருக்கக்கூடியது. கிரகங்கள் நல்ல வலுப்பெற்று இருக்கின்றன. விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு காலபுருஷத்தின்படி 8வது ராசியாகும். இன்றைக்கு சந்திரனும் சூரியனும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆட்சி பீடத்தில். அதனால் உங்களுக்கு இன்னைக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சற்று சிரமங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இனிய நாளாக அமையட்டும். நல்ல ஒரு தொழில் செய்தீர்கள் என்றால் இன்றைக்கி லாபத்தை ஈட்டி கொடுப்பார். விருச்சக ராசிக்கு
நல்ல ஒரு பலனை அளிப்பார் சந்திரனும் சூரியனும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் அமைந்திருக்கிறார். காலப்புருஷத்தின்படி ராசி 9வது ராசியாகும். அதில் உங்களுக்கு தனுசுக்கு இன்னைக்கு சந்திரனும் சூரியனும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிகமான லாபத்தை கொடுப்பார். அதேபோல் குருவும் நல்ல இடத்தில் அமைந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அதிகமான லாபத்தை ஈட்டிச் செல்லும். வெளிநாடுகள் வெளிதூரங்கள் நல்ல செய்வதற்கு நல்ல ஒரு செய்தி இன்றைய நாளில் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்கும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையை கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு காலப்புருஷத்தப்படி 10ஆம் இடமாகும். சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பலனை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பார். வெளியூர்கள் வெளி தேசங்கள் செல்வீர்கள். அங்கே பலனை பார்த்து வெளிவட்டாரங்களை பார்த்து செய்ய வேண்டும். இன்றைக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பலனை கம்மி பண்ணி தான் அவர் கொடுப்பார். அதனால் பார்த்து இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லி, கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் அமைந்திருப்பதனால் உங்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் சில சிக்கல்கள் விளைவிக்கும். ஏன்னா அங்கே ஜென்மத்தில் சனி இருக்கிறார். அந்த அஸ்தங்கம் அடைந்திருப்பதனால் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி வாக்குவாதம் வரும். அதை நல்ல விதமாக கையாள வேண்டும், இல்லைனா சண்டையாக மாறிவிடும். கும்பராசி நேயர்களே. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கிறார். ஜென்மத்தில் ராகு இருக்கிறார். ஒரு நல் பலனை அளிப்பார். அதேபோல் கெட்ட பலனையும் அளிப்பார். இன்றைக்கி வெளி வட்டாரங்களில் வாய் வார்த்தையில் உங்களுக்கு கவனம் முக்கியமாக தேவை. மீனராசிக்காரர்கள் தொழில் நல்ல விதமாக நடந்தாலும் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி நிற்பார். அதனால் உங்களுக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக அமையட்டும்.